இத பாருப்பா, உண்மையிலே நல்ல விஷயம் தான்பா நடந்திருக்கு. இந்த கிருத்திகா பொண்ணு ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணிருக்கா. சம்பந்தியமாவ அவ மனசார மன்னிச்சிட்டா. நடந்ததெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா. எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு இல்ல? சரியா சொன்னீங்கம்மா. அம்மா, இப்பதாம்மா என் மனசு நிம்மதியா இருக்கு. உண்மையிலேயே அவ குரானா குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டா. ஆனா இன்னும் எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க. கிருத்திகா எப்படி திடீர்னு ஒத்துக்கிட்டா? நான் சொல்றேம்மா. கிருத்திகா ஏன் தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்டானா, நான் அவகிட்ட பேசினேன். ஒரு சகோதர மாதிரி, அவளும் ஒரு சகோதரி மாதிரி ரொம்ப பொறுமையா நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்டா. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு சத்தியத்துக்கு துணையா நில்லுன்னு அவகிட்ட கேட்டேன். அப்புறம் அவ தன்னுடைய உணர்வுகளை ஒதுக்கி வச்சுட்டு உண்மையா நின்னாமா. அவளை நினைச்சு பெருமையா இருக்க. அப்பா, உண்மையாவே நீங்க சொன்னது சரி. முடிவுகளை எடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப தைரியமா இருக்கணும். அது கிருத்திகா கிட்ட இருக்க. கிருத்திகாக்கு நான் பட்ட நன்றி கடனை என் வாழ்க்கையில மறக்க முடியாது. கிருத்திகா, கிருத்திகா, எதுக்காக இப்படி வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிக்கிற? இந்த மாதிரி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. உன் வாழ்க்கையில இன்னும் நிறைய சந்தோஷமான விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கு. எனக்குன்னு வாழ்க்கையில பொண்ணுமே இல்லம்மா. இனிமே எனக்குன்னு என்ன இருக்கு? இதுதான் என்னோட அடையாளம். இங்க பார் கிருத்திகா, இப்படிலாம் பேசக்கூடாதுமா. இதெல்லாம் அந்த காலத்துல கடைப்பிடிச்சுக்கிட்டு இருந்த சம்பிரதாயம். அந்த மாதிரி சம்பிரதாயங்களை நாங்க கடைப்பிடிக்கிறது இல்லை. இனிமேதான் உனக்கு பிரகாசமான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. நீ கவலைப்படாதம்மா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். கிருத்திகா, நீ ஏன் இப்படிலாம் பண்ற? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துக்கிற? சித், நீ என்ன பண்ணணும்னு நினைச்சியோ அதை நான் பண்ணிட்டேன். உன் சந்தோஷத்துக்காகவும் உன் மாமியார் வீட்டு சந்தோஷத்துக்காகவும் நான் பண்ணேன். இதுக்கு மேலே நீ என்கிட்ட எதையும் கேட்காத சித். கிருத்திகா, என்னுடைய சந்தோஷத்துக்காகவோ என் மாமியார் வீட்டு சந்தோஷத்துக்காகவோ உன்னை இதை நான் கேட்கல. உன்னை நான் சத்தியத்துக்கு துணையா நிக்க சொன்னேன், நிஜத்துக்கு துணையா இருக்க சொன்னேன். ஏன்னா அப்படி பண்ணலனா? ப்ளீஸ் சித்தார்த், நீ இனிமே அதை பத்தி எல்லாம் என்கிட்ட தயவு செஞ்சு பேசாத. நான் சோர்ந்து போய் நிக்கிறேன். வெளி உலகத்துல யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா ராஜு எப்பவுமே என் மனசுல உயிரோட இருக்காரு, என் இதயத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுதான் என்னோட முடிவு. ராஜு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அழ போறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் உன்னோட மரணத்துக்கு காரணம். வாழ்க்கை முழுக்க இவங்க அழ போறாங்க. இதை நான் உனக்கு செஞ்சு கொடுக்கிற சத்தியம். இந்த சித்தாலதான் ஒரே அடியே என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். உன்னை கொடுமை செஞ்சவங்களுக்கு என்னால தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. ஆனா நான் அதுக்கு பதிலா இவங்க எல்லாருடைய சந்தோஷத்தையும் பறிச்சிருவேன்.
இவங்க எல்லாரும் சந்தோஷத்துக்காக ஏங்கி துடிக்க போறாங்க. சித்து உன்னை எப்படி அழ வச்சானோ அதே மாதிரி அவனும் காணும் புற அழணும். அவன் யார் மேல உயிரை வச்சிருக்கானோ அவளை நான் அவன்கிட்ட இருந்து பிரிப்பேன். அதாவது அந்த ரோஷினியை நான் பிரிச்சு காட்டுவேன்.